அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு இனிதான் ஆட்டம் ஆரம்பம். எதிரிகளுக்கு கூட இந்த நிலை வரக்கூடாது என்ற வகையில் ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல கும்பராசியில் ராகுவும் சிம்மராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறார். விரைய கேதுவாகும் 6ல் ராகுவாகவும் இருப்பதால் ஏற்ற இறக்கமான வாழ்க்கை அமையுங்க. உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் அடிக்கடி நிகழ இருக்கு. நண்பர்கள் பகைவர்களாக மாறுவாங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல நிலையான வருமானம் கிடைக்கவும் நிம்மதி காணவும் யோக பலம் பெற்ற நாளில் சர்ப்ப சாந்தி பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இந்த தருணங்கள்ல வருமானம் உயர இருக்குதுங்க. கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். உடன்பிறப்புகள் வழியிலும் தாய் வழியிலும் உதவிகள் கிடைக்க இருக்கு. அதே போல் கடன் சுமை குறையுங்க. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்கு. சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. பணிபுரியும் பெண்மணிகளுக்கு பதவி உயர்வு மட்டுமல்லாமல் ஊதிய உயர்வும் வீடு வாகனம் வாங்க கேட்ட சலுகைகள் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல காரைக்குடி அருகில் உள்ள நேமம் ஜெயங்கொண்ட சோழீஸ்வரர் சௌந்தர நாயகி அம்மனை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.